கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாழைத்தண்டு வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து மீல் மேக்கர், இதை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாழைத்தண்டு வந்து பச்சையாக கட் பண்ணி தயிரில் போட்டு வச்சுருக்கோம். இது வழக்கமாக நம்ம சாப்பிட்றது தான். இது வந்து பச்சையாகவே சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது இன்றைக்கி வாங்கிட்டு வந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நாரே இல்லாமல் இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் கோர்ஸ் வந்து இது வந்து கருப்பு கவுனியில் இருந்து கஞ்சி ப்ளஸ் பொங்கல் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ காலையில் கஞ்சி மாதிரி இருக்கும், மதியம் பொங்கல் மாதிரி ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாயிரும். ஸோ இதுதான் மதியம் வரைக்குமான உணவு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை வந்து பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. நேற்றே வந்து அந்த கீரைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மரத்தில் விளையிற கீரைக்கு வந்து பெரும்பாலும் மருந்தடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி பேசணும். இது சிறுகீரை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய மருந்தடிக்கிற கீரைகளில் ஒன்று. ஸோ இது வந்து நம்ம வந்து பெரும்பாலும் இது வாங்குறதில்ல. ரொம்ப நாள் ஆச்சுன்னு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சிறுகீரையை வந்து ஆஞ்சி வச்சுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு